ஸ்தோத்திரம். அன்பின் பரலோகம் பிதாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நீ உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உங்களுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். நாங்கள் வாழ்வதற்கு தேவையான வார்த்தை எங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இங்க இருக்கிற முழு ஆண்டவர சபையையும் ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். புரிந்து கொள்ள ஆவியான உதவி செய்யுங்க. என்னை முழுவதும் நீங்க கரத்தில் எடுத்து ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என் நாவை தொட்டு நீரே நிலந்து பேசும்படியா நான் சுபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமா, வாசிங்கம்மா. 3:12. இந்த ஆண்டு வாக்குத்தத்தம் என்னன்னா, ஆண்டு சொல்ல நான் உன்னோடு இருப்பேன். யாரு இல்லைனாலும் இருக்கலாம், கவலையே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆமென். என்னது? ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நான் ஜெபிச்சிருந்த வேலை ஆண்டவர் என் இருதயத்துல தெளிவா சொன்ன காரியம்னா, நான் உங்களோடு இருப்பேன், நான் இந்த ஜனங்களோடு இருப்பேன், இது எல்லாரும் காண்பார்கள். ஆமென். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இந்த ஆண்டு 2026 இல்ல, வாழ்நாளெல்லாம் தேவன் நம்மோடு இருப்பார். ஆமென். எது வரைக்கும் தேவன் இருப்பார் என்றா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். இந்த கலியுகம் சொல்றாங்க, இந்த வேர்ல்ட், இந்த ஏஜ் முடிகிற வரைக்கும், இந்த காலத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென். கர்த்தர் நம்மோடவே இருப்பார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மோடு இருப்பார். ஆமென். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆண்டவர் உன்னோடவே இருப்பார். ஆமென். ஆண்டவர் எப்ப இருப்பார்? ஆண்டவர் அதாவது நம்ம லீவ் விட்டுட்டு போயிடுவாரா? எல்லாருக்கும் சண்டே ஹாலிடே வர மாதிரி ஆண்டவருக்கு எதனா ஹாலிடே வருமா? ஆண்டவருக்கு ஒரு நாளும் ஒருபொழுதும் லீவ் என்பதே இல்லை. அவர் தூங்கவும் மாட்டார், அவர் உறங்கவும் மாட்டார். கடவுளை எப்பவுமே நம்ம வச்சு பாக்குறோம். மனிதர் அல்ல அவர் தெய்வம், நம்மை உண்டாக்கினவர். அவரை நம்ம உண்டாக்கின நம்மளுடைய ஸ்கேல்ல வச்சு என்னைக்கும் அவர் அளந்து பார்க்க முடியாது. நம்ம உண்டாக்கின தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம கைவிடுவதும் இல்லை. அப்ப ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றா, அவர் நம்மோடு இருக்கிறார். எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. யாராவது சொன்னா 2026 இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆரோட்டம் கணிக்கலாம். மோசங்கள் வரலாம், பஞ்சங்கள் வரலாம், இயற்கை பேரிடர்கள் வரலாம், இது வரலாம், அது வரலாம், இப்படி ஆகும், அப்படி ஆகும். என்னதான் சூழ்நிலை வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. தாவீது சொல்றாரு, நீ என்னோடு இருக்கும்படினால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் இல்லைன்னாதான் பிரச்சனை. யாருடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர், வருத்தம், துன்பம்னா எல்லாரும் வாழ்க்கையில இருக்குது. அழாத ஆள் ஒருத்தர் சொல்லுங்க. பிள்ளை பிறக்கும் போது அழுகுது, அது மண்ணை விட்டு போகும்போது நம்ம எல்லாம் அழ வச்சுட்டு தான் போகுது. ஆமே. அது தொடக்கமும் அழுகதான், அதன் முடிவும் அழுகதான். அழாத ஆள் யாருமே இல்லை. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களா? பணக்காரன் அழுகுறான், பணத்துக்காக கையேந்திரவன் அழுகுறான், எல்லா தரப்பினும் அழுது கொண்டு இருக்கிறான். அழாத ஆள் யாரும் இல்லை. உங்களுக்கு மட்டும் தான் துக்கம் வருதா? துக்கப்படாத ஆள் யாருமே இல்லை. துன்பப்படாத ஆள் யாரும் இல்லை. இந்த நெருக்க சொல்ல நீங்க போயிட்டு உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா உங்க கஷ்டம் பெருசு. என் கஷ்டத்தை நான் சொன்னா என் கஷ்டம் பெருசு. கஷ்டப்படாத ஆளும் இல்ல. எல்லாரும் மனிதர்கள் போகிற பாதையில போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனா என்ன வித்தியாசம்னா, ஆண்டவர் நம்மோடு இருப்பதுதான் வித்தியாசம். இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எப்படி உணர முடியும்? அவர் நம்மோடு இருக்கிறது ஃபெய்த், விசுவாசிக்கிறார். அவர் உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த மகிமையின் ரகசியம் என்று வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நீங்க இந்த ஆண்டு ஆணித்தனமா நம்புங்க. அது என்ன பண்ண வேணும்னா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத நீங்க உணர வேண்டும். ஆண்டவர் உங்களோடு நடக்கிறத வசனம் சொல்லுது, அவர் உங்களோடு பழக விரும்புகிறார். ஆமே. அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் பேசுவாரா? எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, கடவுள் பேசுவாரா? கடவுளுக்கு வாய் இருக்குதா? கடவுளுக்கு காது இருக்குதா? நான் அடிக்கடி சொல்லுற காரியம் தான், அவரால படைக்கப்பட்ட எனக்கு காது இருக்கும்போது, இந்த வாயால நான் பேசும்போது படைச்சவருக்கு காது இருக்காதா? வாய் இருக்காதா? உன்னை பேச வச்சு அவர் பேச மாட்டாரா? உன்னை கேட்க வச்சு அவர் கேட்க மாட்டாரா?
ஆண்டவர் நம்மை உண்டாக்குன தெய்வம். அவர் என் சகல விதத்திலும் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். அப்ப தேவன் நம்மை சிருஷ்டித்தது நோக்கம் என்ன? ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருக்கணும்? எல்லாரும் கேட்குங்கள, ஏன் உங்களோடு இருக்கணும்? கடவுள் ஏன் இருக்கணும்? எல்லாரும் கேள்வி, கடவுள் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏன் ஒரு மனிதனோடு கடவுள் இருக்கணும்னா, மனிதனை தேவன் முதலாவது உருவாக்க, நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிப்போம். ம் 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 ஆண்டவர் முதலாவது நம்மை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த தேவன் எதற்காக நம்மோடு இருக்கிறார்னா, நம்மை உருவாக்குவதற்காக நம்மோடு இருக்கிறார். எதற்காக தேவன் நம்மோடு இருக்கிறார்னா, முதலாவது தேவன் நம்மோடு இருப்பதற்கு, நம்மை உருவாக்குவதற்காக, நம்ம ஒரு ஷேப்குள்ள கொண்டு வருவதற்காக. எதுக்காகனா, நம்முடைய கேரக்டர் மாறணும். ஆமே, நீங்க யாருன்னா பேசினா எத்தனை நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ மாறணும். என்ன சொல்லுவோம்? உன் குணம் மாறணும், நீதான் மாறணும். ஆண்டவரே கண்ணோட்டத்துல என்னன்னா, எல்லா மனிதர்களும் மாற வேண்டும். தேவன் நம்மை எதற்காக உண்டாக்கினார்னா, அவர் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நம்மை உண்டாக்கினார். மனிதன், எல்லா மனிதனும் பிறந்து நம்ம வாழ்ந்து மரித்து போவது தேவ சித்தம் இல்ல. பூமியில ஒரு உயிரை தேவன் கொண்டு வருவது, அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு மனிதனை தேவன் உண்டாக்கினதற்கு பின்பாக தெய்வீக திட்டம் இருக்குது. அப்ப நான் என்ன தெய்வீக திட்டத்துல இருக்கிறேன், என்ன குறிச்சு என்ன காரியம் நீங்க யோசிக்கணும். ஒவ்வொரு மனிதனும், நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்காக தேவன் பூமியில கொண்டு வந்தார், ஏன் இந்த காலகட்டத்துல கொண்டு வந்தார், ஏன் இந்த சமயத்துல கொண்டு வந்தார், அதற்கு நோக்கம் உண்டு. நீங்க குடும்பத்துல நீங்க தகப்பனாய் ஆனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்க தாயாய் மாறினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குடும்பமா இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்க ஒரு வேலையில சேர்ந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எந்த நோக்கமும் இல்லாம ஏனோ தானோ வாழ்ந்து நம்ம மரிப்பதற்காக தேவன் உருவாக்கல. தேவன் முதலாவது நம்ம உண்டாக்கினதற்கு மிகப்பெரிய நோக்கம் உண்டு. அப்ப இந்த வாக்கு தத்தத்தை யாரோடு தேவன் பேசுகிறார்னா, மோசையோடு பேசுகிறார். மோசையோடு சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். மோசை யார்? மோசை எதற்காக தேவன் அவனோடு இருந்தார்னா, ஒரு ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக தேவன் அவனோடு இருந்தார். மோசைய 40 ஆண்டுகள் அரண்மனையில வைத்து உருவாக்கினார். ஆமென். அப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த கடின பாதையில நான் போய் கொண்டிருக்கிறேன், இந்த சூழ்நிலையில ஏன் போய் கொண்டிருக்கிறேன்னா, ஆண்டவர் இந்த சூழ்நிலையின் மத்தியில இந்த சூழ்நிலையை கொண்டு நம்மளை உருவாக்குகிறவரா இருக்கிறார். வசனம் சொல்லுது, நாம் அவருடைய கரத்தின் கிரி, நாம் அவருடைய கரத்தின் ஒரு கொல்லன் யாருன்னா, பிளாக் ஸ்மித்ல அதுன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, இரும்பு வச்சு பொருளை உண்டாக்குறவர். அடுத்தது யாருன்னா குயவன் யாருன்னா, மண்ணை வச்சு பாத்திரத்தை மண்பாண்டங்களை உருவாக்குனவர். ஒரு குயவனுக்கு மண்ணு மேல அதிகாரம் இருக்குது, ஒரு கொல்லனுக்கு இரும்பு மேல அதிகாரம் இருக்குது. அவன் என்னன்னா, அவன் எண்ணத்துல தோன்றுகிற காரியத்தை அந்த பொருளை உண்டாக்குவான். அதே போல தேவன் நம்மளை பூமியில உண்டாக்குனதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நோக்கம் இருக்குது. நீங்க போய் ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது, என்ன எதற்காக உண்டாக்கினர் என்று என்னோடு பேசணும்னு சொன்னா ஆண்டவர் உங்களோடு சொல்லுவார். ஆமென். இல்ல, நோக்கம் இல்லாத வாழ்க்கை என்னன்னா, நம்ம வாழ்க்கை எதற்காகவே ஓடுறோன்னு தெரியாம ஓடிடுவோம். அப்போ இந்த மோசையோட வாழ்க்கையில ஆண்டவர் எதற்காக மோசையை உருவாக்கினார்னா, பெரிய ஜனத்தை விடுதலை கொண்டு வரும்படியாக தேவன் உண்டாக்கினார். ஆமென். 40 ஆண்டுகள் அவரை அரண்மனையில வச்சு உருவாக்குனாரு. 40 ஆண்டுகள் பாலைவனத்துல உருவாக்குனாரு. ஆண்டவர் 80 ஆண்டுகள் மோசையை உருவாக்க தேவன் எடுத்துக்கொண்டார். அப்ப தேவன் நம்மையும் உருவாக்குவார். ஆமென். நம்ம நினைக்கலாம், ஏன் தேவன் நம்மை உருவாக்கணும்? நம்ம உருவாக்கப்படலைன்னா இந்த வார்த்தை ஷார்ப்பா இருக்கும். கத்தியை வச்சு ஒருத்தரதான் குத்த முடியும் ஒரு சமயத்துல. ஆனா நம்முடைய வார்த்தை இருக்குது தெரியுமா, நான் ஒரு வார்த்தையை தப்பா சொன்னா இங்க இருக்கிற எல்லாரும் காயப்பட்டுருவாங்க. நம்முடைய வார்த்தை அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். அப்படி அந்த வார்த்தையை பக்குவப்படுத்துக்காக தேவன் நம்மள ஒரு பாதையில நடத்துவார். நீங்க பாத்தீங்கன்னா, யோசேப்ப அவன் போன பாதை 17 ஆண்டுகள் எப்படின்னா, மிகவும் நெருக்கமான பாதை. வசனம் சொல்லுது, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தா கர்த்தர் அவனோடு இருந்தார். வசனம் சிறைச்சாலையில யோசேப்பை போட்டுட்டு சிறைச்சாலையில இருந்த யோசேப்போடு ஏன் தேவன் இருக்கணும்? சிறை இருப்ப மாற்றுகிறவர் என்று வசனம் சொல்லுது. ஆனா சிறை இருப்புல வச்சு தேவன் ஏன் கூட இருக்கிறார்னா, சிறைச்சாலையில வைத்து யோசேப்பை தேவன் உருவாக்குனார். அப்ப நம்ம போகிற பாதையில நிறைய பேர் என்ன கேக்குறோம்னா, எனக்கு எப்ப விடுதலை வரும்,
என் பாதை எப்ப மாறும், என் கண்ணீர் எப்ப மாறும், என் கவலை எப்ப மாறும், இந்த நெருக்கமான பாதை எப்ப மாறும், எப்படி நம்ம கேள்வி கேட்டுனே இருக்கிறோம். எப்ப மாறும் என்றா நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கினதன் நோக்கத்தை நாம் அறிந்து நம்ம மாறிட்ட பிறகு மாறிடும். ஆமென். அப்போ தேவன் எதற்காக நம்ம இந்த பாதையில கொண்டு போறாருன்னா, நம்முடைய குணம் மாறணும். என்ன மாறணும்? கேரக்டர் மாறணும். நீங்க தேவன் ஏற்ற பிரகாரம் மாறணும். நீங்க வாசிச்சீங்கன்னா 40 ஆண்டுகள் ராஜாவிடத்துல பயிற்சி பெற்ற ஆளு அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்துல பயிற்சி பெறாரு. ராஜாவிடத்துல பயிற்சியையும் வனாந்திரத்துல ட்ரைனிங் கொடுத்த தேவன். ஏன்னா அடுத்த 40 ஆண்டுகள் அவர் தன் ஜனத்தை வனாந்திரத்துல நடத்த வேண்டும். ஆமென். அப்ப வனாந்திரத்துல நடப்பதற்கும் ஒரு பயிற்சி தேவை, ஜனங்களை நடத்துவதற்கும் ஒரு பயிற்சி தேவை. அப்ப தேவன் நம்மை ஒரு பாதையில நடத்துவாருன்னா, நீங்க ஒரு பாதையின் வழியாய் கடந்து போவீங்கன்னா அதன் நோக்கம் என்னன்னா நீங்க மாறுவதற்காக. ஆமென். அப்ப தேவன் நீங்க மாத்த மாட்டாரு. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏன் இந்த உங்க உதாரணத்தை சொல்றேன்னா புரிஞ்சுக்கணும். சில பெண்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, மாமியார பிடிக்காது. என்ன பிடிக்காது? எப்பதான் மாமியாரை வீட்டுக்கு போட்டு போகணும்னு இருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா மாமியார் டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ இந்த இடத்துல உருவாகலைன்னா, என்னது மாமியாரால நீ உருவாக்கப்படலைன்னா உங்க அம்மா உனக்கு மாமியார் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு குணம் எதுக்குன்னா உங்களை உருவாக்குகிற பாதை. ஆமென். கூடாங்கள் ஏன் அவ்வளோ ஒரு ஷார்ப்லெஸ்ஸா இருக்கு, கூர்மை இல்லாம இருக்குது தெரியுமா? ஏன்னா அது உருண்டு 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 மத்தவங்களை காயப்படுத்துகிற எல்லா பகுதிகளும் அது இழந்து போச்சு. அப்ப தேவன் ஒரு பாதையில நம்ம நடத்துவதன் நோக்கம் என்ன தெரியுமா? நாம மத்தவங்களை காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வரணும். அல்லேலூயா. சரி, ஏன் எல்லாரும் என்ன குட்டினே இருக்கிறாங்க? ஏன் எல்லாரும் என்ன திட்டினே இருக்கிறாங்க? ஏன் எல்லாரும் என்ன காயப்படுத்தினே இருக்கிறாங்க? எப்பதான் மாறும்? நீ மத்தவங்களை காயப்படுத்தாத நிலைக்கு வந்துட்டீங்கன்னா இதெல்லாம் மாறிடும். ஆமென். ஏன் எல்லாரும் உங்க இருதயத்தை உடைக்கிறாங்க? நீங்க மத்தவங்க இருதயத்தை உடைக்க கூடாது என்பதற்காக. ஆமென். புரியுதுங்க உங்களுக்கு? உங்களுக்கு வலி வருது இல்ல, அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு வலி வரும். அப்போ ஒரு பாதை வழியாய் கடந்து போக வேண்டும். நாம் என்ன கற்றுக்கொள்ளனா பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பாடம்? ஆண்டவரே, இந்த பாதையில என்ன நடத்துறீங்களே, எனக்கு சொல்லித்தாங்க. நம் தெய்வம் மிக சிறந்த டீச்சர். ஆமென். அவரை போல நம்மளை உருவாக்க ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. அவரை போல நம்ம செதுக்கவும் முடியாது. வசனம் சொல்லுது, உன்னை உருவாக்கின தேவன். எப்படின்னா, ஒரு குயவன் எப்படி ஒரு மண்ணை பார்த்து பார்த்து உண்டாக்குவானோ, அதை மெதிச்சு, அதை களிமண்ல அதை மெதித்து அதுல இருக்கிற சின்ன கல்லெல்லாம் எடுத்துடுவான். அது வடிவமைப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவான். அதே மாதிரிதான் கர்த்தர் நம்முடைய கரத்துல எடுப்பதற்கு நம்ம முதலாவது என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு தேவையில்லாத காரியங்களை அகற்றி நம்மை உருவாக்குவார். இந்த ஆண்டு காலம், இந்த 26ல இருந்து நம்மோடு தேவன் எதற்காக நம்மோடு இருப்பாருன்னா, நம்மை உருவாக்குவதற்காகவே நம்மோடு இருப்பார். ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? உங்களை மாற்றுவார். ஏங்க ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா நல்லா கை தட்டுறீங்க. மாற்றுவார்னு ரொம்ப இதுவா இருக்குது. மாற்றுவார். எதற்காக உங்களை மாற்றுவார்னா, ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிலையா இருப்பதற்காக மாற்றுவார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய செல்வந்தர்கள்லாம் தன் செல்வத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கும் பொழுது அடுத்த நிமிடம் கொஞ்ச நாட்கள்ல, கொஞ்சம் ஆண்டு காலத்துல அவங்க அப்பா சம்பாதித்த எல்லா சொத்தை அந்த பையன் அழிச்சிட முடியும். ஆனா ஒரு மனிதனை அவங்க அப்பா உருவாக்கிட்ட பிறகு நல்ல குணாதிசயங்களை கொடுத்து, நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யற ஒரு சக்தியை கொடுத்து, அவனை வாய்ப்புகள் அமைத்து, அவனை செதுக்கி சின்ன வயசுலயே அவனை பழக்கப்படுத்திட்டு அந்த அந்த பொசிஷன்ல உட்கார வச்சான்னா அந்த சொத்தை அவன் பாதுகாப்பான். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு நோக்கம் என்னன்னா, நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்வதற்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்னா நீங்க ஆசீர்வாதத்தை எழுந்துடுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொல்ல கேட்டுக்கிறேன், ஆண்டவருக்கு எனக்கு நிறைய கொடுத்தாருப்பா. என்ன சொல்லுவாங்க? வச்சுதான் படிக்கல, நானு எல்லாத்தையும் எழுந்துட்டேன். என்ன சொல்லுவாங்க? என் முட்டாள் தனத்தினால எழுந்துட்டேன். இப்ப தெரியுதா என் ஆண்டவர் உருவாக்குனேன்னு? முட்டாள் தனத்தை அறிவாளித்தனமா ஞானம் உள்ள மனிதரால மாத்தினாதான் உங்க கையில இருக்கிறத உங்களால காப்பாற்ற முடியும். தேவன் எதற்காக உங்களை உருவாக்கணும்னா, நீங்க இழந்து போகாதவர்களாய் மாறுவதற்காக உங்களை உருவாக்கணும். ஆமென். எப்பயே ஆண்டவர் கொடுத்தாருன்னா
உங்களால வச்சு படிக்க முடியாது. நான் சொல்லும் போதுல புரியும், உங்களால வச்சுக்க முடியாது, உங்களால யூஸ் பண்ண முடியாது, நீங்க இழந்துடுவீங்க. அப்ப ஆண்டவர் எதற்காக நம்ம உருவாக்குகிறார்னா, நான் நல்லா சொல்றவங்களுக்கு கேட்குங்க, இந்த சூழ்நிலைய, இந்த உறவுகளை கட்டி அதை ஒரு ஷேப்குள்ள கொண்டு வந்து அதை பாதுகாப்பதற்காக கர்த்தர் உருவாக்குவார். ஆமே. பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்கன்னா வயதான ரொம்ப முதிர்ந்த ஆட்கள், வயசான ஆட்கள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், முதிர்ந்து வயதும் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அந்த முதிர்ச்சியான ஆட்கள் மனம் பதறி கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? நான் எங்க தாத்தா எங்க பாட்டி எல்லாம் பார்த்திருக்கிறேன், ரொம்ப பேசுறது கஷ்டம் இருக்கு, ரொம்ப பேசுறது யோசிச்சு பேசுவாங்க. எதுனா ஒரு பிரச்சனை வந்தா அப்படியே வாய் மூடுவாங்க, பேசாது பேசாது பேசாது, ஏன் சண்டை ஆயிடும், பேசாதீங்க, அமைதியா. ஏன்னா அந்த முதிர்ச்சியான பாதை, அவங்க போன அந்த பாதை பல அனுபவங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு குடும்பம் என்ற கப்பலை, ஒரு பேழைய கட்டி பாதுகாப்பதற்கு அவங்களை உருவாக்குச்சு. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்கள் பிரிந்து காணப்படுதுன்னா, இந்த சேர்க்கிற சக்தி நமக்கு இல்ல. குடும்பத்தை ஒன்றிணைக்கிற காரியம் இல்ல, நமக்கு அந்த கேரக்டர் இல்ல. அதனால இந்த ஆண்டவர் எப்படின்னா குடும்பத்தெல்லாம் கட்டி அமைக்க பார்க்கிறார், இழந்த குடும்பத்தெல்லாம் ஒன்று சேர்க்க விரும்புகிறார், எல்லாவற்றையும் சீர்படுத்த விரும்புகிறார். அதற்கு முதலாவது என்ன தேவைன்னா, நாம் மாறணும், நம்முடைய குணம் மாறணும். அப்ப இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு மணித்துளியும் தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய கேரக்டரை செதுக்க விரும்புகிறார். ஆமே. அப்ப ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. என்ன காரியத்துல நான் மாறணும், என் பேச்சுல மாறணும், நான் யோசிக்கிற திறமையில மாறணும், ஒரு மனிதரை அனுசரிக்கிற முறையில மாறணும். ஆமே. 5 விரல் ஒரு மாதிரி இருக்காதுல்ல, ஏற்ற இறக்குறதுல, அது மாதிரி நம்ம கூட இருக்கிற 5 பேரும் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஏறி இருப்பாங்க, ஒருத்தர் இறங்கி இருப்பாங்க. ஆனா என்ன பண்ண முடியும்னா இணைஞ்சு இருக்கணும். ஆமே. நான் ஒரு உதாரணம் கூட ஒரு மெசேஜ்ல கேட்டேன், இப்படி இருந்தா ஒட்டல, புரியுதுங்களா? இப்படி இருந்தா அதே மாதிரிதான் கணவன் மனைவி உறவு கூட, 2 பேரும் நேருக்கு நேருன்னா யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போனாதான் சேர்ந்தே வாழ முடியும். விட்டு கொடுக்கிற குணத்துல ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். ஆமே. ரொம்ப விட்டு கொடுக்காத இருந்தீங்கன்னா குடும்பத்தை சரி பண்ண முடியாது, ரொம்ப விட்டு கொடுக்காம இருந்தா பிள்ளைகளை சரிப்படுத்த முடியாது. ஆண்டவர் இந்த ஆண்டு பார்த்து உங்களுக்கு குணத்தை செதுக்குவார். ஆமேன். ஆமேன். உங்களையே பிடிக்கலையா, ஒரு காலம் வரும் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமேன். ஒரு நாள் வரும்போது இவங்களை போல ஒரு வாழ்க்கை வாழுன்னு சொல்லிட்டு நம்மளை புகழற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். அப்ப என்ன பண்ணணும், நம்ம படைத்தவருக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை படைத்தவருக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆமென். மாற்றத்துக்காக என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். மண் எதுக்காச்சும் ஏன் என்னை போட்டு மிதிக்கிறேன்னு கேட்குமா? மண் ஏன் நெருப்புல அந்த இரும்பை வச்சு உருக்கும் போது இரும்பு என்னைக்காச்சும் கத்தி இருக்குதா, சூடு தாங்கல? ஏன்? அவங்களுக்கு தெரியும், நெருப்புல வச்சவருக்கு தெரியும் எப்ப நெருப்புல இருந்து எடுக்கணும், தெரியுமா? அதுக்கு மேல விட்டா அந்த இரும்பு கரைக்கிடும், மெல்ட் ஆயிடும், உருகி ஊத்திடும். குறிப்பிட்ட டெம்பரேச்சர் எப்போ இதை அடிச்சு வளைக்க முடியுமோ அந்த டெம்பரேச்சர் அந்த கொல்லனுக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றார், திராணிக்கு மேல ஒண்ணு நான் சோதிக்க மாட்டேன், இதுக்கு மேல விட்டா நீ தாங்க மாட்டேன்னு ஆண்டவர் தெரியும். நான் சொல்ல, ஆண்டவரே உலகத்துல நான் யாரும் போகாத அதெல்லாம் நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க, உன்னை எந்த பாதையில நடத்துன ஆண்டவர் தெரியும். ஆமே. இதுக்கு மேல விட்டா நீ தாங்க மாட்டேன்னா அதுக்கு மேல உன்னை விடவே மாட்டேன். ஆமே. உன்னை சிறைச்சாலையில இருக்கும்போது கர்த்தர் உன்னோட இருப்பார், நீ அரண்மனையில இருக்கும் போது கர்த்தர் உன்னோட இருப்பார். நான் மாத்தி சொல்றேன், நீ ஸ்கூலுக்கு போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, நீ வேலைக்கு போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, நீ வீட்லயே இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு, நீ பிரயாணப்படும் போது கர்த்தர் கூட இருக்கிறார். ஏன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னா உன்னை உருவாக்குவதற்காக உன்னோடு இருக்கிறார். ஆமே. எல்லா சூழ்நிலையும் உருவாக்குவார், எல்லா மனிதரையும் உருவாக்குவார். ஆண்டவர் நம்மை உருவாக்குவதன் நோக்கம் நம்மை கொண்டு ஒரு தெய்வீக திட்டம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் எனக்குதான் தெய்வீக திட்டம் இருக்குது, நான் என்ன பண்ண போறேன்? ஒரு குடும்பத்துல ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி இணைச்சாதான் அந்த குடும்பம் கட்ட முடியும். நாம நினைக்கிற ஒரு ஆண் பெண் 2 பேர் தானே நினைக்கிறோம், இல்ல ஆபிரகாம் சாரால் தான் இன்னைக்கு இஸ்ரவேல் நாடு. அல்லேலூயா. நாம 2 மனிதர்களா பார்க்க விரும்பல, தேவன் நமக்கு பின்பாக நம் சந்ததியை பார்க்க விரும்புகிறார். ஆமேன். ஒரு ஆணையும் பெண்ணையும் உருவாக்க விரும்புகிறார், அவனுடைய கேரக்டர் வடிவமைக்க விரும்புகிறார், சிறு பிள்ளைகளை உருவாக்க விரும்புகிறார், பெரியோரை உருவாக்க விரும்புகிறார், எல்லா தரப்பினையும் உருவாக்க வேண்டும். நீ உருவாக்கப்பட்டாதான் உன் பிசினஸ்ல ஜெயிப்ப. அல்லேலூயா. நீ பிசினஸ் பண்ற ஆட்களா இருக்கட்டும், நல்ல ஒரு தொழில் பண்ற ஆட்கள் முன் கோபியா இருங்களேன், ஒரு வேலையில உருப்படியா தங்க முடியாது.
ஒரு வருஷத்துல 10 வேலை மாத்திடுவாங்க. எப்படி ப்ரொமோஷன் வரும்? உன் முற்கோபம், உன்னுடைய கோபத்தின் தன்மை, உன்னோட என்ன பண்ணுது, அமைதியா இல்லாம ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மை மிகப்பெரிய இழப்பு உண்டாகும். ஆமே, எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா? அப்ப தேவன் நம்மோடு இருந்து எதை உருவாக்க விரும்புறாருன்னா நம்முடைய கேரக்டரை உருவாக்க விரும்புகிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே என் கேரக்டர் தான். ஹானஸ்டா சொல்லணும், நான் கோபக்காரன், நான் கோபக்காரன். நான் விட்டு கொடுக்காதனா விட்டு கொடுக்காது. நான் பொய் சொல்றேன்னா நான் பொய் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட போய் நீங்களாம் என்ன சொன்னா, நான் இதனால அதை செஞ்சேன் அதனால செஞ்சேன் இல்ல. ஆண்டவர் நம்மளுக்கு கேரக்டர் தெரியும். என்ன பண்ணுன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் மாற விரும்புகிறேன். இந்த ஆண்டு நீங்க என்னை மாத்துவேன்னு சொன்னீங்களே, என்னை மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் கரத்துல எடுத்தாருன்னா உன்னை வடிவமைப்பார். வசனம் சொல்றது, குயவன் அந்த மண் மேல அதிகாரம் வச்சு அதை செதுக்கி, அது மண்ணுதான். மண்ணா இருக்கும்போது அது காலில் போட்டு மிதிப்பான். மண்ணா இருக்கிற வரைக்கும் அதே ஒரு 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 நல்ல குடுவையா மாறிச்சுன்னா, ஒரு டம்ளரா மாத்திட்டாருன்னா அது கையில அதை எடுத்து ஜூஸ் குடிக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிற கரத்துல வந்துடும். நம்ம மண்ணா இருக்கிற வரைக்கும் மத்தவங்க காலில் மிதிப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். என்னைக்கு குயவன் கரத்துல போயிட்டு அவரை நம்ம ஷேப்புக்கு உண்டாக்கிட்டாருன்னா, அழகா உண்டாக்கிட்டார், சாதாரண ஒரு டம்ளரா கூட உண்டாக்கிட்டாருன்னா காலில் இருக்க மாட்டோம், கைக்கு வந்துடும். ஆமே. அப்ப மண் தன்னை உருவாக்க அனுமதிக்கிறது போல நாம் மண்ணான நம்ம வாழ்க்கைய, வசனம் சொல்றது, நம்ம மண்ணென்று ஆண்டவர் நினைவு கொடுக்கிறார். மனிதனை எதனால் உண்டாக்கினார்னா மண்ணாலதான் உண்டாக்கினார். நீங்க என்ன பண்ணனா ஆண்டுடைய கரத்துல உங்க ஒப்பு கொடுங்க. என்னை எடுங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கப்பா, என்னை செதுக்குங்கப்பா, என்னை உருவாக்குவான்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஆண்டு நம்மோடு இருந்து நம்மளை உருவாக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உருவாகணும்னு ஆசையா இருக்குது? உங்க வாழ்க்கைய கடவுள் உருவாக்கிட்டேன்னா நீங்க பிசினஸ்ல பெரிய ஆள் ஆயிடுவீங்க. கடவுள் உருவாக்கிட்டாருன்னா உங்களுடைய கரியர், நீங்க எந்த வேலையை செய்கிறீர்களோ அது உயர்ந்த நிலைக்கு போயிடும். கடவுள் உங்களை உருவாக்கிட்டாருன்னா உங்க குடும்பம் சீரமைக்கப்பட்டுடும். கடவுள் உங்களை உண்டாக்கிட்டேன்னா உங்க ஏழ்மை நிலை மாறிடும். ஆமே. ஆண்டவர் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். ஆமே. ஆமா, எந்த சூழ்நிலை கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஆமே. நம்மளோட குணம் மாறிச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையே மாறும். அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை தான், நான் மாத்திரம் மாறிட்டேன்னா நான் உலகத்தையே மாற்ற முடியும். உலகம் மாறுவதற்கு காரணம் யாருன்னா நான் மாறாதுதான். நான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, என்னுடைய குணத்தை, என்னுடைய கேரக்டரை கர்த்தர் விரும்பின கர்த்தர் என்ன எந்த தீர்மானத்துக்கு வச்சாரோ அந்த தீர்மானத்துக்கு ஏற்ப நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா என் வாழ்க்கை மாறிடும். ஆமே. நம்ம கர்த்தர் நம்மளை உருவாக்கும்படியாக நம்ம கரத்துல அவர்களை அர்ப்பணிப்போம். ஆமே. அடுத்தது, கர்த்தர் நம்மோடு இருந்தா என்ன நடக்கும்? நீ முதலாவது உருவாக்கப்படணும். உருவாக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுவார்னா கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஆதியாகமம் 26:3 சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமே. உருவாக்கப்பட்டான். நீங்க வாசிச்சீங்கன்னா ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், அவனை விருத்தி அடை செய்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஏன் ஈசாக்க தேவன் ஆசீர்வதித்தார்னா, முதலாவது தேவன் ஈசாக்குள்ள எண்ணத்தை உருவாக்குனார்னா குணத்தை உருவாக்குனார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? ஈசாக்கு எல்லாரும் நம்ம கேக்குறதுதான், அவன் விதைச்சான், 100 மடங்கு அறுவடை செஞ்சான், அதை மாத்திரம் நம்ம ஏத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி எத்தனை துறவுகளை விட்டு கொடுத்தான் தெரியுமா? அவன் தன்னோடு சண்டை போட்ட மனிதர்கள் அநியாயமாய் தன்னுடைய அப்பாவுடைய, அந்த காலத்துல துறவு என்பது கிணறு, துறவு அந்த கிணறு எடுக்குது சொத்துக்கு சமம், மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய போர் எல்லாம் போட முடியாது, மோட்டார் வச்சுலாம் தண்ணியா இருக்க முடியாது. ஆனா இங்க வர இந்த ஊற்றுக்கு வச்சுதான் மிருக ஜீவங்கள் பிழைக்கும். அவங்க ஆபிரகாம் நிறைய ஊற்றுகளை தூர்த்து வச்சிருந்தார் அவங்க பிள்ளைக்காக. அவரோடு போராடினவன் என்ன பண்ணா தெரியுமா? அவங்க அப்பா கொடுத்த எல்லா சொத்தையும் அபாண்டமா அநியாயமா எடுத்துக்கினான். ஆனா ஒரு இடத்துல கூட ஈசாக்கு அவரோடு வாக்குவாதம் பண்ணன்னு இல்லவே இல்லை, அவர்களோடு சண்டை போட்டான்னு இல்லவே இல்லை. அவன் அடுத்த இடத்துக்கு போய் தோண்டவே ஆரம்பிச்சிட்டு இருந்தான். ஏன்னா அவன் குணத்தை தேவன் முதலாவது உருவாக்குனாரு, 2வது அவனை ஆசீர்வதித்தார். ஆமே. உங்க குணம் மாறிச்சுனாதான், உங்க குணம் கர்த்தருக்கு உகந்ததா மாறிச்சுனாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. கடினமா உழைச்சா பணக்காரன் ஆகும், கடினமா உழைச்சா கருமித்தனம் பண்ணி காசை சேர்த்து வைக்கலாம். ஆனா உங்க குணம் மாறலன்னா எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்ததெல்லாம் இந்த செகண்ட்ல நம்ம விட்டு போயிடும். ஆனா நம்மளுடைய குணத்தை மாத்தின பிறகு தேவன் நம்மை ஆசீர்வதித்தாருன்னா, வசனம் சொல்றது, அவன் வர 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 விருத்தி ஆயினே இருந்தான். அவன் 100 மடங்கு அறுவடை செய்தான். பஞ்ச காலத்துல அவனுடைய கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு
பெரியவனா மாத்தினாரு. எந்த அளவுக்குன்னா அவனை எதிர்த்த ராஜாக்கள் அவன் முன்னாடி மண்டியிடுற அளவுக்கு அவனுக்கு பெரிய ஆளாயிட்டான். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதம் நம்மளை எதிர்த்தவங்க நம்ம கீழே போறது ஆசீர்வாதம் இல்ல. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மளை எதிர்க்கிறவங்க நம்ம கிட்ட வரும்பொழுது ஒரு நாள் வரும் என்னன்னா, நம்மள பேசினவங்கள திருப்பி பேசுறதுக்கான சூழ்நிலை வரும். நம்ம வாழ்க்கையை கெடுத்தவங்களை நம்ம அழிச்சு போடுறதுக்கான சூழ்நிலை வரும். நம்மள ஒதுக்குனவங்கள நாம ஒதுக்குறதுக்கான சூழ்நிலை வரும். நம்மள நசுக்குனவர்கள நாம நசுக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். நம்ம குணம் மட்டும் மாறலன்னா நாம அவங்கள நசுக்கி போட்டுருவோம், திருப்பி பேசிடுவோம், அவங்கள அழிச்சிடுவோம். ஆனா ஈசாக்கோட குணத்தை தேவன் உருவாக்குனதுனால அவனை எதிர்த்தவர்கள், பகைத்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் அவன் பாதத்துக்கு கீழே சரணடையும் போது அவங்களுக்கு ஒண்ணுமே அவன் செய்யவே இல்லை. அல்லேலூயா. 2 பேரும் நான் சொல்லுது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது எதற்காகனா உங்களை சிறுமைப்படுத்தினவர்களை அழிப்பதற்காக இல்ல, அவங்க விட்டு கொடுப்பதற்காக. ஆமென். பழமொழி உலகத்தை விட்டு கொடுத்தவன் கெட்டு போன்றா சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, கர்த்தர் முதலாவது உங்களோடு இருப்பதன் நோக்கம் என்னவென்றா உங்களை உருவாக்குவதற்காக. 2வது கர்த்தர் உங்களோடு இருப்பதன் நோக்கம் என்னவென்றா உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. 3வது கர்த்தர் ஏன் ஒரு மனிதரோடு இருக்கிறார்னா அவனை பெருக பண்ணுவதற்காக. அவங்கள பெருக பண்ண வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 26:24 சொல்லுது, அவன் சந்ததி பெருகுச்சு. அவன் சந்ததி பெருகுச்சுன்னா அவன் பிள்ளைகளை வம்சம் பெருகுச்சுன்னு இருக்குது. அவனுடைய எல்லா காரியம் பெருகுச்சு. நம்ம குணம் மாறாம நம்ம பிள்ளைகள் நம் கடத்துல இருக்குமானா பிள்ளைகள் வாழ்க்கை அழிச்சு போட்டுரும். அல்லேலூயா. நான் சொல்லுதெல்லாம் உண்மை. ஒரு பிள்ளைய வளர்க்க தெரியாத ஆட்கள் கிட்ட பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கு கேடு உண்டாக்குற பிள்ளைய உண்டாக்கிடுவாங்க. ஆமென். ஆண்டவர் ஏன் கேரக்டரை உருவாக்குறாரு உங்களுக்கு புரியுதா? நான் சொல்லுது, பெரிய பணக்காரங்கிட்ட பிள்ளைய கொடுத்து ஊதாரிதனமா வளர்த்தா என்ன ஆகும்? அது குடிக்க போவோம், அது தேவையில்லாத காரியங்களை செய்ய போவோம், சமுதாயத்துக்கு கேடு, தன்னை சார்ந்தவர்களுக்கு கேடு, சொந்த பந்தங்களுக்கு கேடு, அவனால மிகப்பெரிய அழிவு உண்டாக்கும். அப்போ தேவன் முதலாவது ஒரு மனிதனுடைய கேரக்டர் உண்டாக்குறாரு, அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கிறாரு. குணம் மாற்றப்பட்ட தேவனை போல குணாதிசயம் உண்டான பெற்றுக்கொண்ட மனிதர்களிடத்துல ஒரு பெற்றோரிடத்துல பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை சூப்பரா வளர்ப்பாங்க. அல்லேலூயா. ஈசாக்கோட வளர்ப்புக்கு காரணம் யாருன்னா, பல்வேறு சூழ்நிலை அடிபட்டு உதப்பட்டு இப்படிலாம் வாழக்கூடாது என்று கத்துக்கொண்ட ஆபிரகாம் தன் பிள்ளையை வளர்த்தான். செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை எப்படி வளர்ப்பீங்க? ரொம்ப செல்லமா வளர்த்தா அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அது பண்ணா அதெல்லாம் பண்ணோம், சேட்டை பண்ணா அது பண்ணா இது பண்ண எல்லாம் பண்ணோம். ஆனா நீங்க வாசிச்சீங்கன்னா ஈசாக்கோ தியானிக்கிறவனா இருந்தான். ஈசாக்கோ தன் தகப்பனை எதிர்த்து பேசாத இருந்தான். ஈசாக்கோ அவன் என்ன பண்ண, அவன் 40 வயதுல அவங்க அப்பா திருமணம் பண்ணி வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தான். அவனோட குணத்தெல்லாம் நீங்க அடிக்கடி பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஒரே செல்ல பிள்ளைக்கு இந்த குணம் இருக்குதா? சரித்திரமே இருக்க. ஆனா ஒரே செல்ல பிள்ளைய அவர் செல்லமா இருந்தாலும் சரியா வளர்த்தார். ஏன்னா வளர்ப்பு முக்கியம், காரியம் முக்கியம். நம் குணம் மாற்றப்படும் பொழுது நம் சந்ததி பெருகும். நம்ம சந்ததி பெருகுனாதான் நம்ம குணம் மாறினாதான் பெருகின சந்ததியை சரியா வளர்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பிள்ளைய எல்லாருக்கு இடத்துல ஆண்டவர் கொடுக்குது எதற்காகனா நம்ம மலடி இல்லைன்னு என்று காட்டுறதுக்கு இல்லை. புரியுதா நான் சொல்லுது? பிள்ளை எதற்கு ஆண்டவர் கொடுக்குறாருன்னா உன்னை நம்பி கொடுக்குறாரு, சமுதாயத்துல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குற பிள்ளையா இருக்கணும், சமுதாயத்துக்கு நன்மை செய்கிற பிள்ளையா இருக்கணும். நம் பிள்ளைகள் கொண்டு பூமியை கட்டணும். ஆமென். நம்ம பிள்ளைகள் சொல்லலாம், இந்த பிள்ளைகள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்காக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஏன் உங்களோடு இருக்கணும்? உங்க பிள்ளைகளை நல்லபடியா வளர்ப்பதற்காக உங்களோடு இருக்கிறார். புரியுதுங்களா? நான் அடிக்கடி யோசிப்பேன், என் பிள்ளையை வளர்க்கணும், எனக்கு யோசனையே வராது. நம்மளால வளர்க்க முடியாது, நம்மளுக்கு சரியான ஞானம் இருக்காது, அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியாது. இந்த நவீன காலத்துல அவங்க போற ஸ்பீடுக்கு நம்மளால போக முடியாது. நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜபம் நான் தெரியுமா, இந்த வளர்க்க எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். நம்மளோட குணம் மாறிச்சுன்னா சொல்றேன், அப்பாங்க அம்மாங்க தான் பிள்ளைக்கு ஹீரோ. சொல்லுங்க, அப்பா அம்மா தான். நீங்க பேசுற எந்த வார்த்தையோ உங்க பிள்ளை கற்றுக்கொள்ளும். நீங்க பண்ற என்ன பழக்கத்தையும் உங்க பிள்ளை கற்றுக்கொள்ளும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஹீரோ. ஆமென்.
நீங்க அசிங்கமான வார்த்தையை பேசினா நீங்க சொல்லுங்க, பிள்ளைக்கு ஊர்ல போய் யாரும் கத்து தர மாட்டாங்க. உங்ககிட்ட இருந்தா கத்துக்க, உங்ககிட்ட இருந்தா பேசு. அம்மான்னு யார் நம்ம கத்துக்கிட்டோம்? நம்ம தானே அம்மா கத்துக்கிட்டோம், நம்ம தானே அப்பா கத்துக்கிட்டோம், நம்ம தானே பேசணும். பிள்ளைகள் நம்மிடத்தில் கற்றுக்கொள்வார்கள். ஆமே. அவ பிள்ளைகள் முன்னாடி ஒரு அப்பா ஒரு அம்மா சரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா பிள்ளை சரியான வாழ்க்கை வாழும். ஆமே. அல்லேலூயா. நீ கரெக்டா இருங்க, நீங்க சரியா இருங்க, நீங்க சரியான குணத்தை பெற்றுக்கல, பிள்ளை தப்பு போவாது, பிள்ளை சோரம் போவாது, பிள்ளை கெட்டு போகாது. ஏன்னா நம்மளை பாக்குறாங்க நம்ம பிள்ளைங்க. ஆமேன். கர்த்தர் மூன்றாவது ஏன் நம்மோடு இருக்கிறார்னா நம்ம சந்ததியுடைய பெருக்கத்திற்காக நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சந்ததி இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். உங்க நோக்கம் என்னன்னா சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமேன். அடுத்தது கர்த்தர் ஏன் நம்மோடு இருக்கிறார். நான்காவது, கர்த்தர் நம்மோடு இருப்பதன் காரணம் நம்மை பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா. ஆதியாகமம் 28:15 சொல்லுது, கர்த்தர் நம்மை பாதுகாக்க நம்மோடு இருக்கிறார். ஏன் நமக்கு பாதுகாப்பு? எல்லாரும் நீங்க நினைக்கிற காரியங்களா சொன்னா கண்ணுக்கு எதிரே காணப்படுகிற எதிரிகளை நீங்க நினைக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? உங்க கண்ணுக்கு எதிர ஒரு எதிரி இருக்கிறான், ஐயோ இவன் தான் எனக்கு எதிரி, ஐயோ இவதான் எனக்கு எதிரி, என்னை பத்தி போட்டுக்குது இவதான் இருக்கும், என்னை பத்தி பின்னாடி பேசுறது இவதான் இருக்கும். நீங்க கண்ணு காண்கிற எதிரியை தான் நீங்க பார்த்துன்னு இருக்கிறீங்க. உங்க கண்ணு காணாத எத்தனையோ எதிரி இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. வசனம் சொல்லுது, மாம்சமும் ரத்தமும் நமக்கு பகை இல்ல, சாத்தான் தான் நமக்கு எதிரி. என்னைக்காச்சும் சாத்தான நீங்க பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறீங்களா இல்லையா? சாத்தானுக்கு காலுக்குதா? எல்லாம் நினைச்சுக்கிறீங்க சாத்தான் மல்லிகை பூ வச்சுக்கின்னு நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கின்னு நல்லா வரும், அதுதான் மோகினி வரும். அப்படிலாம் வராது. ஆமே. அப்படிலாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் இல்ல. சாத்தான் நம் கண்ணு காணாத ஒரு எதிரி, நம்மளை அழிக்கும்படிக்கு, நம்மளை நிர்மூலமாக்கும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ தேவன் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியா இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாது இருக்கலாம். இந்த காலகட்டத்துல எவ்வளவு பயோவார் நடக்க போகுது. வருங்காலங்கள் எல்லாம் வியாதி பெருகும். நம்ம சாப்பிடுற சாப்பாடுனால வியாதி வரும். வசனம் சொல்லுது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமே. எல்லாருக்கும் வியாதியை விலக்குவார்னா சொல்ல முடியாது. யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவருடைய வியாதி எல்லாம் விலக்குவார். ஆமே. என்ன புரியுதுங்களா? வியாதி வராதுன்னு சொல்லவே முடியாது. வியாதி, ஆமா, கர்த்தர் நம்ம குணமாக்குறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த பாதையில வேணா போங்க, எந்த சூழ்நிலையில போறங்க, ஆண்டவர் சார் பயப்படாது. என்ன சொல்றாரு? பயப்படாத, நான் வலக்கரத்தை பிரித்து நான் உன்னோடு துணை நிற்கிறேன்னு சொல்றேன் ஆண்டவர். ஆமே. இந்த காலகட்டம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் காலையில எழுந்து நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் கண்ணாடி பாக்குற பழக்கம் இருக்குதுல, தலை சீவுற பழக்கம் இருக்குதுல, சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறேன், ஆண்டவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை, நான் பாதுகாப்பா போயிட்டு நான் பாதுகாப்பா வருவேன். பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். அவர் செட்டை மேல ஆரோக்கியம் பாதுகாப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காகவே நம்மோடு இருக்கிறார். அப்ப நீங்க என்ன கேட்கணும்? நீங்க பயப்படக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால நான் பாதுகாப்பேன். எங்க வேணா போலாங்க. ஆண்டவர் கூட இல்லாம நம்ம வீட்டுல இருந்து பாத்ரூம் கூட போக முடியாது, வழிக்கு விழுந்துடலாம். ஆண்டவர் கூட இருந்தா இமயமலை கூட போயிடலாம். ஏன்னா ஆண்டவர் நடத்தின்னு வந்துறாரு. அல்லேலூயா. நீங்க என்ன செக் பண்ணணும் உங்க வாழ்க்கையில? அடிக்கடி எல்லாரும் செக் பண்ணுவாங்க. பிரஷர் சரியா இருக்குதா, சுகர் லெவல் சரியா இருக்குதா, ஆக்சிஜன் லெவல் சரியா இருக்குதா, விட்டமின்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்குதா, இப்படி எல்லாம் சரி பண்ற காட்டில நான் ஒண்ணு சொல்றேன், உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரான்னு அடிக்கடி டெஸ்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? கர்த்தர் கூட இருந்தா இதெல்லாம் நார்மல் ஆயிடும். ஆமே. கர்த்தர் கூட இல்லைன்னா இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல மீறி போயிடும். ஆமே. எத்தனையோ பேர் நான் பார்த்து இருக்கிறேன், எத்தனையோ பேரோட பழகி இருக்கிறேன், என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் அவங்க வாழ்க்கையில சுகம் வராது. ஆமே. கர்த்தர் கூட இருக்கிறன்ற உணர்வு, கர்த்தர் தொடுகிற தொடுதல் அந்த வாழ்க்கையில பாதுகாப்பு உண்டாக்கும். ஆமே. எத்தனை காரியங்கள் சொல்லியிருக்கிறேன்? 4 காரியம். முதலாவது, கர்த்தர் நம்மோடு இருந்து உருவாக்குவார். 2வது, 3வது, 4வது, இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? நீங்க ஜாலியா நல்லா பிரியாணி டெய்லியும் சாப்பிட்டுன்னு 365 நாளா ஸ்கை பார்த்துக்கும் நல்லா எக்ஸ்பிரஸ் அவனிக்கும் போய் சுத்தி பார்த்து பாக்குறாரு, அதுக்காக கூட இருக்கிறாரு? இல்ல 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 இல்ல. ஏன் ஆண்டவர் எதுக்கெல்லாம் கூட இருக்கிறாருன்னா, நீங்க வாசிங்கன்னா, நாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் தெரியுமா?
நாம இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் தெரியுமா? நம்ம ஒரு பூரிப்போடு இருக்கிறோம் தெரியுமா? இது இல்லாம ஒரு கூட்டம் வெளியே இருக்கு. அவங்களை விடுதலையாக்குவதற்காக தான் தேவன் இதெல்லாம் நம்ம கொடுக்கிறார். எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம் சீக்கிரம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நம்ம பார்க்கவே. ஆண்டவர் ஏன் நமக்கு இதெல்லாம் செஞ்சு நம்ம கூட இருக்கிறா தெரியுமா? மோசைக்கு சொல்றாரு, எகிப்துல நான் உண்டாக்கின ஜனம், நான் அழைத்த ஜனம் உபத்திரவப்பட்டுன்னு இருக்குது. இன்னைக்கு நீங்க அழுதா உங்க கண்ணீரை துடைப்பதுக்கு ஏசப்பா இருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க ஏசப்பா இருக்கிறாரு. உங்களுக்கு தீர்வை கொண்டு வர ஏசப்பா இருக்கிறாரு. ஆனா வசனம் சொல்லுது, வெளியே எகிப்துல அடிமைத்தனத்துல ஒரு கூட்ட ஜனம் கேட்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல 30 லட்சம் பேர் 3 மில்லியன்ஸ் எங்க இருந்தாங்கன்னா உபத்திரவப்பட்டு இருந்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் செங்கல் அழுக்கிற வேலையை மாத்திரம் அவங்களுக்கு செய்ய வைக்கல. இஸ்ரேவேல்ல எந்த வேலையா இருந்தாலும் அவன் தான் செய்யணும். வயல் வேலையும் அவன் தான் செய்யணும், கட்டுமான வேலையும் அவன் தான் செய்யணும். எல்லாம் அவன் பார்த்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ரோடு போற வேலையும் அவன் தான் செய்யணும், வீடு கட்டுற வேலையும் அவன் தான் செய்யணும். எல்லா வேலைகளையும் அவன் செய்யும்படியாக எல்லாத்தையும் ஒரு எடுப்பு வேலை மாதிரி இஸ்ரேல் ஜனம் வச்சிருந்தான். இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது, அவன் வாழ்க்கையே வெறுத்துட்டான். உங்களுக்கு சொல்லலாம், 24 மணி நேரத்துல எல்லா நேரமும் உங்களுக்கு வேலை சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாளாச்சும் லீவு தர மாட்டீங்களா? போட்டு ஓட்டி போட்டு என்ன சாப்பிடு 12 மணி நேரம் வேலை பண்றீங்களா? அழுத்துறீங்களே, டென்ஷன் பண்றீங்களே, பேசி என்ன போட்டு இவ்வளவு நெருக்கத்துக்குள்ள நடத்துறீங்களே. நிறைய வீட்டுல வேலை செய்யற அம்மாக்கள் சொல்லுவாங்க, எனக்கு ரெஸ்டே கிடைக்க மாட்டேது. அந்த அம்மாவுக்கு என்ன பேரு? சும்மா இருக்கிறவங்க பேரு. ஏங்க அந்த அம்மா சும்மா இருக்குது? துணி தைக்கிறது நம்ம தான், பெருகுதான் நம்ம தான், கழுவுறது நம்ம தான், மொழுத நம்ம தான், மார்க்கெட் போறது நம்ம தான், சமைக்கிற எல்லா வேலையும் என்ன பண்ண. எங்க ஆம்பளை கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்க அம்மா அவங்க ஒய்ஃப் வீட்டுல சும்மா இருக்கிறாங்க. எந்த அம்மா சும்மா இருந்துக்கிறாங்க? நான் பிறந்த நாள்ல இருந்து எங்க அம்மா இன்னைக்கு எங்க அம்மா சும்மா இருந்ததே இல்லை. ஆமே, எல்லா வேலையும் செஞ்சுதான் இருக்காங்க. அப்ப நம்ம கொடுக்குற பட்டம் என்னன்னா சும்மா தான் இருக்கிறாங்க. அவங்க எங்க அம்மா சொல்ற வார்த்தை என்ன? லீவு கிடைச்சா நல்லா இருக்காதா? ரெஸ்ட் இருந்தா இருக்காதா? என் ஃப்ரெண்டு ஒரு வேலை செஞ்சுனே இருப்பார், கடினமா உழைப்பாளி. அவர் சொல்லுவாரு, என்கிட்ட அதிகமா சொல்லுவாரு, டேய் நான் செத்தா கூட பள்ளம் தோண்டி வச்சுட்டாண்டா சாகணும், எல்லாத்தையும் செட்டில் பண்ணண்டா. என்னடா சுடுகாட்டிக்குள்ள காசு வச்சுக்கோ, என்னை எடுக்கிறதுக்குள்ள காசு வச்சுக்கோ, எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் வந்து பண்ணிட்டாண்டா நான் அந்த படுக்கையிலே படுக்கணும். ஏன்னா அவ்வளவு வேலை செஞ்சாங்க. இத காட்டிலும் மோசமான ஒரு நெருக்கத்துல, உபத்திரவத்துல, கண்ணீர்ல, வேதனையில, மனசளவுல பாரம், உடல் அளவுல பாரம். ஆமே, இப்படி ஒரு கூட்ட ஜனம் உலகத்துல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல் எகிப்துல அந்த ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பாக்குறேன். அடுத்தது வாசிப்போம். அதுல முடி வச்சிட்டீங்களா? ஆமே, ஆலோட்டிகளால் இருக்கிற கூக்குரலை கேட்கிறேன். கூக்குரல், கத்துறாங்க, ஓலமிடுறாங்க. என்னன்னா அவனை கடினமாய் வேலை செய்த ஒரு பக்கம், அந்த வேலையில போட்டு அடிச்சு ஒடுக்குற ஒரு கூட்டம் இருக்குது. என்னமா நடக்கும், அவ்வளவு ஒரு வேதனையில ஒரு கூட்டம் இருக்கு. அடுத்தது வாசிப்போ, மக்களின் வேதனை அறிகிறார். வசனம் சொல்லுது, கர்த்தர் உபத்திரவத்தை பார்க்கிறார், அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் போகிற பாதையின் வேதனை அவர் அறிந்ததுனால அவர் சொல்றாரு, இந்த மோசமான சூழ்நிலை ஒரு கூட்ட ஜனம் இருக்குது. நீங்க நினைக்கலாம், இந்த கிறிஸ்டியன் ஏன் தான் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. உலகத்திலே மிக மோசமா ஒரு உபத்திரவத்தில் இருக்க மனிதன்னா பாவத்தோடு வாழ்கிற மனுஷன். பாவத்தோடு ஒரு மனிதன் வாழ்வானானா அவன் வாழ்க்கையில நிம்மதியா தூக்கம் வர. பாவத்தின் வேதனையில் ஒரு மனிதன் இருப்பானா அவன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்காது, வாழவும் பிடிக்காது, சாவும் பிடிக்காது, ஏன்டா இருக்கிறன்னு ஒரு கூட்ட ஜனம் வாழ்ந்து கொண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூட்டத்தை விடுதலை செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிக்க 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும். பூமியில தேவன் தம்முடைய வேலையை செய்வதற்கு சில மனிதர்களை எதிர்பார்க்கிறார். இந்த பூமி யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா தெய்வமா இருந்தாலும் தெய்வம் நமக்கு கொடுத்துட்டாரு இந்த பூமி. இந்த பூமியில எந்த காரியத்தை செய்யணும் நீங்களும் நானும் தான் செய்யணும். நம்மை கொண்டுதான் தேவன் செய்ய முடியும், நாம இல்லாம கடவுளால செய்ய முடியாது.
கடவுள் இல்லாம நம்மளால வாழ முடியாது. நம்ம இல்லாம கடவுளால இந்த பூமியில ஒரு வேலையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த கொடுமையான பாதகத்துல, பாவத்துல, வியாதியில, வறுமையில, கடன் பிரச்சனையில, அவமானத்துல, நிந்தையில ஜனங்கள் நெருக்கப்பட்டு கூக்குரல் இட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்படாத நாள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்துல வாழ்ந்த நாளை யோசிச்சு பாருங்க. எப்படி அழுதிருப்பீங்க, எவ்வளவு கவலைப்பட்டு இருப்பீங்க. ஐயோ, எனக்கு ஒரு வார்த்தை வராதா? எனக்கு ஆறுதலா ஒருத்தன் பேச மாட்டாங்களா? என்னை விடுதலையாக்க ஒரு கரம் வராதா? என்னை தூக்கி எடுக்க ஒருத்தர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கி கொண்டிருந்ததுமா, நம்மளை விடுதலையாக்க தேவன் நாள் அனுப்பினார்ல. தெய்வம் நேரந்து சொல்ல யாரோ ஒரு மனிதன் அனுப்பினா தெரியுமா? யாரோ ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில அனுப்பினா தெரியுமா? அவங்க பார்த்து சொன்னாங்க, ஏன் ரொம்ப கோபமா இருக்கிற? ஏன் ரொம்ப கவலையில இருக்கிற? ஏன் அழுதுன்னு இருக்கிற? ஏன் வருத்தத்துல இருக்கிற? ஏசப்பா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல ஒரு மனிதனை பயன்படுத்தினார் தெரியுமா? அந்த மனிதர்களாய் நாம மாறுவதற்காக தேவன் வெயிட் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு பேர் அழுதுன்னு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கண்ணீர்ல இருக்கிறாங்க. நீங்க அடிக்கடி போய் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. நீங்க போய் கடன் தொலைல இருக்கிறவங்க போய் கேட்டு பாருங்க, எவ்வளவு அவமானமான வார்த்தை, எவ்வளவு மோசமான வார்த்தை. எப்படிலாம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கேவலமாகவும் ரொம்ப இழிவு நிலையில இருக்கிற ஜனத்துக்கு ரட்சிப்பின் நற்செய்தியை சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அதற்காகத்தான் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு சும்மா இல்லைங்க, ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு, ஆண்டவர் விடுதலையாக்க காத்து கொண்டிருக்கிறார். மோசே கிட்ட சொல்ல, மோசே நீ ஏன் நான் உன்னோடு இருக்கிறேன்னு தெரியுமா? ஏன் உன் கூட பேசி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஏன் உன் கூட நான் இன்னைக்கு உன் கூட நான் உரையாடி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எகிப்துல உன் சகோதரனும் உன் சகோதரியும் உன்னை போல இருக்கிறதுனா தெரியுமா? அவங்க அழுதுன்னு இருக்கிறாங்க, அவங்க வேதனையில இருக்கிறாங்க, அவங்க வலியில இருக்கிறாங்க, பாவத்தின் தோஷத்துல இருக்கிறாங்க, மோசமா சொல்ல முடியாத கவலையில இருக்கிறாங்க, கடவுளை நோக்கி முறையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள விடுதலையா காலையில மோசே இன்னைக்கு நான் அவங்க கூட பேசுறது எதற்காக தெரியுமா? அவங்கள போய் நீ விடுதலையா. இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க தான் அந்த மோசே, நீங்க தான் அந்த மனிதர்கள். தேவன் தேடுகிற மனிதர்கள் நீங்க தான். உங்களை கொண்டுதான் அடிமைப்பட்ட ஒரு ஜனத்தை ஆண்டவர் விடுதலையாக போறார். ஒரு நாள் பாவ கட்டு நம்மளை கட்டி இருந்தது, ஒரு நாள் கடன் நம்மளை மூடி இருந்தது, ஒரு நாள் துக்கமும் அவமானமும் நம்ம தொண்டையை நெருக்கின்னு இருந்தது, வாழ வழி இல்லைன்னு சொல்லி அழுதுன்னு இருந்தோம். அன்னைக்கு ஒரு மனிதன் அனுப்பி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினாலதான் நான் இன்னைக்கு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, நான் நிற்கிறது அந்த வார்த்தையால தான். நான் எப்படிலாம் ஓடுனேன்னு எனக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை என்னை இங்க நிக்க வச்சது. ஒரு மனிதனிலிருந்து வந்த ஒரு வார்த்தை உங்களை சந்தோஷமா இன்னைக்கு கேட்க வச்சது. இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு எவ்வளவு சந்தோஷமா நீங்க கேக்குறீங்க. அது இல்லாம எத்தனை பேருக்குறான் தெரியுமா? மகிழ்ச்சி இல்லாம துன்பத்திலும் கவலையிலும் கண்ணீரிலையும் வேதகத்திலும் படும் குழியில இருக்கிறாங்க. அவங்க சொல்றாரு, உன்னை விடுவித்த நோக்கம் என்ன தெரியுமா? அவளை விடுதலை ஆக்குவதற்காக தான். இந்த மேல சொன்ன 4 காரியங்கள் எதற்காக? ஏன் ஆண்டவர் கூட இருந்து உன்னை உருவாக்குறாரு தெரியுமா? ஏன் கூட இருந்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? ஏன் கூட இருந்து ஆண்டவர் உன்னை பெருக பண்றாரு தெரியுமா? ஏன் கூட இருந்து உன் சந்ததியெல்லாம் இன்னும் அதிகமாய் பெருகிறதுக்குள்ளாகும்? ஏன் ஆண்டவர் கூட இருந்து உன்னை பாதுகாக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் இந்த 4 காரியங்கள் நமக்கு செய்வதற்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை போல நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அவமானத்திலையும் கஷ்டத்திலையும் பாடிலையும் துன்பத்திலையும் கவலையிலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு விடுதலையின் நற்செய்தியை சொல்லுவதற்காக தான். வசனம் சொல்றது, மத்தேயு 28:26 சொல்றது, பூமியின் கடைசி பரியந்தம் நீ போய் இந்த மாதிரி கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு இயேசுவை சொல்லு, அவர்களோடு பூமி சதா காலங்களிலும் இந்த உலகத்தின் முடிவு பரிந்த நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்ல. ஆமே. அதாவது முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம்தான், இந்த 4 காரியத்தை நான் செய்யறேன். உன்னை உருவாக்குகிற காரியத்தை ஆண்டவர் செய்வார், உன்னை ஆசீர்வதிக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்வார், பெருக்கத்தின் காரியத்தை ஆண்டவர் செய்வார், பாதுகாப்பின் காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த 4 காரியத்தை ஆண்டவர் நமக்கு செஞ்சுட்டு நம்மோடு இருந்து 5வது ஒரு காரியத்தை நம்மை செய்ய சொல்றார். என்னன்னா, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சமாக இயேசுவை சொல்ல வேண்டும். கவலைப்படுகிற ஜனங்களுக்கு கவலைக்கு மருந்து இயேசு என்பதை சொல்ல வேண்டும். வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்கு வியாதியை மாற்ற இயேசு இருக்கிறான்னு சொல்ல வேண்டும். இப்படி துன்பத்திலும் வேதனையிலும் கடினமான பாதையில அகப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு இயேசு இருக்கிறார் என்பதை சொல்லுவதற்காக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
எத்தனை பேர் புரிஞ்சுது? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆமே. அவர் நம்ம விட்டு விடும்போது இல்லை, நம்ம விட்டு கைவிடுவது இல்லை. சகல நாட்களையும் 4 காரியங்கள் ஆண்டவர் நமக்காக செய்ய ஆயத்தமா இருக்கு. ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவருக்காக செய்யணும். ஆமே. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்குகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீர். நீர் என்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர். ஆனா நீர் என் இடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், அழிந்து போகிற ஒரு கூட்டத்துக்கு, அடிமைப்பட்டு கூக்குரலிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு ஜனத்திற்கு ஆண்டவரின் நற்செய்தியை சொல்லுவதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுங்க. உன்னை அழைக்கப்பட்டதின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவன் ஏன் அழைத்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 4 காரியத்தை நீங்க செய்றீங்கப்பா. நீங்க படிக்கிற இடத்துல இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள், நீங்க வேலை செய்யற இடத்துல அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, நீங்க டிராவல் பண்ணும்போது டிராவல் பண்ற இடத்துல இருக்கிறாங்க, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறியா, உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை பத்தி நீ சொல்லணும். ஆண்டவரை பத்தி நீ சொல்லதான். ஏன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றால், விடுதலைக்காக ஒரு கூட்டம் இருக்குது. அந்த விடுதலை நற்செய்தியை சொல்லுவதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென்.